Hello everybody, hi, good afternoon, welcome to Vedantu and now Shravanee ma'am, okay? So, நேத்தியோட session இன்னைக்கு postponed ஆகி இன்னைக்கு வந்து successfully we have started chapter 2 உடைய book back question, okay? So, can you all hear me? Can you all hear me? உங்க எல்லாருக்குமே audio video வந்து clear-ஆ இருக்கா? எல்லாருக்குமே வந்து audio video வந்து clear-ஆ இருக்கா? Super guys, சம சரியா? So chapter 2 start பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா chapter 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ chapter 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 லைவ்ல நம்ம வந்து போயிருப்போம். ஒன்று வந்து 1 மார்க் கொஷின் அண்ட் 2 மார்க் கொஷின் சேர்த்து ஒரு லைவ். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க் கொஷின் மட்டும் தனியா ஒரு லைவ் வந்து நம்ம போகணும். ஓகே, ஏன் லேட் அப்படின்னா காலையில எனக்கு வந்து 12th கிளாஸ் இருந்துச்சு. சரியா, 12th கிளாஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஸ்லைடு போட்டுட்டு வரதுக்காக தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. That's why I was late. Sorry for that. ஓகேவா, சூப்பர்டா எல்லாருமே வந்தாச்சா? யாரெல்லாம் லைவ் கிளாஸ் வந்திருக்கீங்க உங்க பேரை கொஞ்சம் அப்படியே சாட்ல போடுங்க பார்க்கலாம். லைவ் கிளாஸ் வந்திருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் பேரை வந்து சாட்ல போடுங்க. ஓகே, சாந்தனு வந்திருக்காங்க, பிரீத்திகா, திவ்யாஸ்ரீ, அடுத்து தர்ஷினி. ஓகே, ஒரு அட்டெண்டன்ஸ் மாதிரி ஜாலியா ஒரு ஹாய் சொல்லிடலாம், அதுக்காக தான். லோகேஸ்வரி, அடுத்து ஃபாஸ்ட்டாக வருதே சாட், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது, படிக்க முடியலையே, அச்சோ. ஓகே சூப்பர். ஆமாண்டா, ரிசல்ட் வரப்போகுது, யாரும் ரிசல்ட்டை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நல்ல மார்க் தான் வாங்குவீங்க. உங்களுக்கு நாங்கள் வந்து அந்த ஃபெலிசிட்டேஷன் ஈவெண்ட்டெல்லாம் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் உங்களுடைய 10th ஸ்டாண்டர்டுக்கு, சரியா? ஸோ கவலைப்படாதீங்க. we are going to ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படின்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க பார்க்கலாம். இப்போ லைவ் கிளாஸ்ல இருக்கிற 100 பேரும் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா லைக் பட்டனை இமீடியட்டா ரைட் நவ் ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் பிகின். ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொன்றா சூப்பரா படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அதெல்லாம் ஒரு வாட்டி ரீகால் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பண்ணிடலாம். ஓகே, லெசன் டீச்சிங் வேணுமா? என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து லெசன் டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனா லெசன் டீச் பண்ணா வந்து நீங்க வரமாட்டீங்க. என்னன்னா அது வந்து 10th அதான் இதில் தான் ஆச்சு. எதில் ஆச்சு அப்படின்னா 11th 12thலாம் அது வந்து நடக்குது. ஸோ சாப்டர் புக்கு லைன் பை லைன் வேணுமா? அப்படி இல்லை அப்படின்னா புக் பேக் மட்டும் போதுமா? இது வந்து எனக்கு எல்லாருமே போலுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இருந்து நான் அப்படி பிளான் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து திஸ் இஸ் வாட் ஐ லேர்ன்ட். புக்கு எடுத்து நம்ம லைன் பை லைன் டீச் பண்ணா வந்து நிறைய பேருக்கு அப்படியே போர் அடிக்குது, கிளாஸ்லேயே இருக்க மாட்டாங்க, போயிடுறாங்க. they are not coming to class. புக் பேக்னாலாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸா இருக்கு. ஓகே, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது, வராங்க. ஓரளவுக்கு ஓவர்வியூ ஆக்சுவலி ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓவர்வியூ வந்து கொடுக்க முடியாதுடா. நம்ம தான் வந்து ஃபுல் புக் படிக்கிறப்ப தான் நம்ம ஒண்ணுமே நல்லா வந்து நமக்கு வந்து புரிய வரும். ஓகேவா? 1 year ஸ்டடி பிளான் போடுங்க மேம். டன், 1 year ஸ்டடி பிளான் போட்டுடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோஸ் வேணுமோ அது எல்லாமே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து தரேன். வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹேவ் யூ ஜஸ்ட் லெட் மீ நோ. ஒவ்வொன்றும் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக வந்து போடுறேன். ஓகே, ஸோ சாப்டர் 2 இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புக் பேக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா, புக் பேக் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, டன்னா, சூப்பரா. ஒரு ஃபயரை போடலாமா? ஓகேடா. டெய்லி 1 டீடைல் உங்களை தேடி வரும், கவலையே வேண்டாம். டெய்லி 1 டீடைல் உங்களுக்கு வரும், பிரச்சனையே இல்லை. சரியா? ஓகே, எல்லாருமே ஒரு ஃபயரை போடுங்க. இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட்டா இருங்க. குயிக்கா ஆரம்பிச்சு குயிக்கா முடிச்சிடலாம். விச் இஸ் வாட், ஒரு 1 hourல 1 hour அதிகம், ஒரு 40 minutesல இன்னைக்கு கிளாஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா முடிச்சிடலாம். சரியா? சூப்பரா முடிச்சிடலாம். ஃபுல் கிளாஸ் எல்லாருமே இருக்க போறீங்களா? குட்டா. ஸோ இப்போ வேதாந்தோடைய லேர்னிங் சென்டர் உங்களோட நிறைய சிட்டிஸ்ல வந்து இருக்கு. ஸோ அந்த சிட்டிஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீட்டுக்கு ஜேஇக்கெலாம் வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க இந்த IVSAT எக்ஸாம் எழுதினீங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. உங்க சீனியர்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து சொல்லுங்க. சரியா? ஓகே கைஸ், so let's start with the choose the best answer. Okay, நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட questions கேட்பேன். So choose the best answerல யாப்பா, with whom of the following was the Latin treaty signed by Italy? So இந்த treaty வந்து அப்படின்னா வந்து என்னது? treaty அப்படிங்கிறது வந்து ஒப்பந்தம், கரெக்டா? treaty அப்படின்னா வந்து ஒப்பந்தம். ஓகே, so agreement அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல. இந்த latent treaty என்னது? Lateran treaty அப்படிங்கிற ட்ரீட்டி வந்து யாரு வந்து சைன் பண்ணாங்க? இட்டாலி அண்ட் யாருக்கு வந்து சைன் பண்ணாங்க? சைன்ட் பை இட்டாலி. வித் whom? யாரு கூட? ஜெர்மனி, ரஷ்யா, போப் அண்ட் தென் ஸ்பெயின். பாத்தீங்க அப்படின்னா போப் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ
with whom was the following was the Lateran treaty signed by Italy? Italy கூட Pope, Italy and Pope தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைன் பண்ணாங்க இந்த ஒப்பந்தத்தை. With whose conquest did the Mexican civilization collapse? மெக்சிகன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு நாகரிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம், ஒரு கல்ச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனா பிடிஎஃப் ஆல்ரெடி தந்துட்டேன்டா ஹெவர்த்தா, பிடிஎஃப் நான் ஆல்ரெடி தந்துட்டேன் சாப்டர் 1க்கு. பை தி எண்ட் ஆஃப் த லைஃப் ஞாபகப்படுத்துங்க, நான் தரேன் சரியா? ஓகே, ஸோ ஹெர்னன் கார்ட்ஸ், பிரான்சிஸ்கோ பிசாரோ, லவுசியன் லவர்ச்சர், அப்புறமா பீட்ரோ. இதுல எது வந்து ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஹெர்னன் கார்ட்டஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரால தான் இந்த மெக்சிகன் சிவிலைசேஷன் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கொலாப்ஸ்னா முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் சரியா? இந்த மெக்சிகன் சிவிலைசேஷன் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆனதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெர்னன் கார்ட்டஸ் உடைய கான்குவெஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகுக்குது. ஹெர்னன் கார்ட்டஸ். அடுத்ததா, who made Peru as a part of their dominion? யார் வந்து பெருவை வந்து அவங்களுடைய டொமினியன்னா அவங்களோட எல்லைக்குள்ள வந்து கொண்டு வந்தாங்க? யார் வந்து பெரு வந்து அவங்களோட எல்லைக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யார்? ஸ்பானியார்ட்ஸ். ஓகே, ஸ்பானியார்ட்ஸ் தான் பெருவை அவங்களுடைய டொமினியனுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஸ்பானியார்ட்ஸ் தான் பெருவை அவங்களுடைய டொமினியனுக்குள்ள கொண்டு வந்தாங்க சரியா? ஸ்பானியார்ட்ஸ். எல்லாருக்கும் வந்து இப்ப எப்படி தெரியுமா இருக்கும்? தலையும் புரியாது வாலும் புரியாது அப்படிங்கிற மாதிரி அது யாருக்கெல்லாம் இருக்கு? கேன் யூ லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன் மேம். இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர்னு எனக்கு தெரியுது மேம், ஆனா எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல மேம் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே சாப்டர் வைஸ் புக்கை லைன் பை லைன் நீங்க கிளாஸ் கவனிக்க ரெடியா இருக்கீங்களா? மென்டலி முதல்ல நான் சொல்லி கொடுத்தா நீங்க கவனிப்பீங்களா? பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஒரு டார்கெட் நம்ம வந்து வச்சுக்கலாம் சரியா? நான் இந்த லைவ் முடிக்கிறப்போ லைன் பை லைன் யாருக்கெல்லாம் வேணுமோ யூ ஆல் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். லைன் பை லைன் யாருக்கெல்லாம் வேணுமோ எல்லாருமே எனக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அடுத்த கிளாஸ் உங்களுக்கு புக்கை லைன் பை லைன் சொல்லி தர போறேன். இப்பயே பாருங்களேன், லைன் பை லைன் 60, ஆனா 40% வெறும் புக் பேக் போறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு டார்கெட் வச்சுக்கலாம், 100 கமெண்ட்ஸ் வரட்டும். 100 கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாத்திடலாம். ஏன்னா யாரும் கிளாஸ்ல இல்லாமே நான் நடத்த முடியாது இல்லையா? ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்ல யாருக்கெல்லாம் லைன் பை லைன் வேணுமோ நீங்க எல்லாருமே எனக்கு பை தி எண்ட் ஆஃப் த லைன் பை லைன் வேணும், லெசன் ஃபுல்லா டீச் பண்ணுங்க, நான் கிளாஸ் வரேன் அப்படின்னு உங்க பேரை போட்டு அட்டெண்டன்ஸை போட்டுருங்க. நீங்க வரீங்கன்னா நான் நடத்த தயார். அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரே ஆரம்பிப்போம். திருப்பி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம லைன் பை லைன் படிப்போம். ஏன்னா லைன் பை லைன் படிக்கலன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதிரி வந்து கன்ஃபியூஷனா இருக்கும். புக் பேக் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்களும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கமெண்ட்டை கவுண்ட் பண்ணி பார்க்குறேன், எந்த கமெண்ட் அதிகமாக இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். எனவே உங்கள் புக்லேயும் வந்து உங்கள் ஸ்கூல்லையும் புக்கு லைன் பை லைன் டீச் பண்ணுவாங்க. Which president of the US persuaded a good neighbor policy towards Latin America? யார் வந்து இந்த குட் நெய்பர் பாலிசியை வந்து கொண்டு வந்தாங்க? குயிக்லி குட் நெய்பர் பாலிசி வந்து கொண்டு வந்தாங்க. வெரி குட். பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் தான் வந்து இந்த குட் நெய்பர் பாலிசியை வந்து கொண்டு வந்தாரு. மறந்துடாதீங்க, குட் நெய்பர் பாலிசி வந்து பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். அடுத்த क्वेश्चन, which part of the world disliked dollar imperialism? டாலர் இம்பீரியலிசம்னா என்ன அப்படிங்கறது அந்த சாப்டர் படிச்சாதான் தெரியும். ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய you are taking more time எதுக்கு டேக்கிங் மோர் டைம்? ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு நாடை நான் அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா உனக்கு தான் காசு தேவைப்படுதுல்ல, தேவையில்லைங்க பரவாயில்ல தேவைப்படுது, என்ன பண்ணு அப்படின்னா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு லேட்டரா எனக்கு நீ அதை கொடு இது கொடு, நான் தான் உனக்கு காசு கொடுத்தல நீ அது பண்ணு இது பண்ணு அப்படின்னு சொல்லி அடிமைப்படுத்துறது தான் வந்து டாலர் இம்பீரியலிசம். ஓகே, ஸோ டாலர் இம்பீரியலிசம் வந்து யார் வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்லைக் பண்ணாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, லாட்டின் அமெரிக்கா. ஸோ லாட்டின் அமெரிக்கா தான் வந்து டாலர் இம்பீரியலிசம் ரொம்ப ரொம்ப டிஸ்லைக் பண்ணுது. ஓகே, சூப்பர். இப்போ fill in the blanks போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வாட்டி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா குவிஸ் மாதிரி இந்த क्वेश्चंस எல்லாத்தையுமே கேட்க போறேன். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்தல, now you are going to answer for this. ஓகே,
With whom of the following was the Lateran Treaty signed by Italy? Quick-ஆ chat எனக்கு வந்து பறக்கணும்டா. யாருக்குமே ஆன்சர் தெரியாதா? நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறோம். சரியா? படிச்சு டக்கு டக்குன்னு எழுதி பார்க்கலாம். போப். வெரி குட். தெரியாதவங்க இப்ப படிச்சுக்கோங்க. இந்த லாட்டரன் ட்ரீட்டி யார் கூட சைன் ஆச்சு? பை போப். ஓகேவா? போப் கூட தான் சைன் ஆச்சு. அடுத்து, with whose conquest did the Mexican civilization collapse? யார் கூட வந்து யாரால வந்து இந்த மெக்சிகன் சிவிலைசேஷன் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகுது? யாரால? வெரி குட். ஹெர்னன் கார்டஸ். ஓகே, ஹெர்னன் கார்டஸால தான் இந்த மெக்சிகன் சிட்டி வந்து கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகுது. ஓகே, கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகுது. Who made Peru as the part of their dominion? யார் வந்து பெரு வந்து they made it as the part of their dominion? யாருப்பா? வெரி குட். ஸ்பானியார்ட்ஸ். ஆப்ஷன் பி, ஸ்பானியார்ட்ஸ். ஓகே, யா. சோ அடுத்த क्वेश्चन போலாமா? Can we go to the next question? Super. So next பாருங்க, which president of the US persuaded a good neighbor policy towards Latin America? லாட்டின் அமெரிக்கா கூட ஒரு குட் நெய்பர் பாலிசியை வந்து கொண்டு வந்தது வந்து யாரு அப்படின்னா ஏ, பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். வெரி குட். அடுத்து பாருங்க, which part of the world disliked the dollar imperialism? ரொம்ப டிஸ்லைக் பண்ணது வந்து யாரு அப்படின்னா லாட்டின் அமெரிக்கா. வெரி குட். fill in the blanks போலாமா? யா. The founder of the Social Democratic Party was. Founder of Social Democratic Policy was. யாரு தெரியுமா? ஃபெர்டினாண்ட். தயவு செய்து ஸ்பெல்லிங் கரெக்டா பார்த்துக்கோங்க. ஃபெர்டினாண்ட். ஏன்னா இது உங்களுக்கு 5 மார்க்ல வரப்போகுது. 1 மார்க் क्वेश्चन வந்து என்ன பண்ணுவாங்க? 5 மார்க்ல கேட்பாங்க. லசெல், LASS, ALLE, 2 S 2 L, மறந்துடாது. ஃபெர்டினாண்ட் லசெல். ஓகே, so the founder of Social Democratic Party வந்து யாரு? ஃபெர்டினாண்ட் லசெல். ஓகே, ஃபெர்டினாண்ட் லசெல். ஓகேவா? சூப்பர். சோ தயவு செய்து 2 S வரும், 2 L வரும். ஃபெர்டினாண்ட், LASSALLE. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தான், the Nazi party's propaganda was led by. நாசி பார்ட்டி அது வந்து ஒரு குரூப் ஆஃப் பார்ட்டி. சரியா? அது வந்து ஒரு கட்சி. சரியா? இந்த நாசி பார்ட்டியுடைய ப்ராபகண்டா என்ன வந்தது? ப்ராபகண்டானா அவங்க வந்து எதை நம்பிட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க? ஊரெல்லாம் வந்து ப்ராபகண்டா அப்படின்னா மக்களிடையே ரொம்ப பரவ செய்யறது. ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எல்லார்கிட்டயும் சொல்றது, பரப்புறது, வாய் வழியே பரப்புறது. எது? The Nazi party propaganda was led by. யாரால வந்து அது வந்து நடத்தப்பட்டது அப்படின்னா ஸ்பெல்லிங் இதையும் பார்த்துக்கோங்க. ஜோசப். ஓகே, JOSEF, ஜோசப் கோபெல்ஸ். நல்லா அந்த ஸ்பெல்லிங் நீங்க பாத்தீங்க அப்படின்னா GOE, கோ, GOE. சரியா? BBEELS, BBEE. என்னடா ஸ்பெல்லிங்லாம் இவ்வளவு கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, புரிஞ்சு படிங்க. இங்க பாரு, GOE, ஜியோ கிடையாது, கோதா. பெல்ஸ், BBEELS. ஓகே, இப்பவே இதெல்லாம் நல்லா நம்ம மைண்ட்ல வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். The Nazi party propaganda was led by Joseph Goebbels. இதே வந்து நமக்கு Social Democratic Party was அது வந்து யாரால நமக்கு வந்தது அப்படின்னா ஃபெர்டினாண்ட் லசேலால நமக்கு வந்து இந்த சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து கிடைச்சது. சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இதே நாசி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோசப் கோபேலால வந்தது. அடுத்ததா, the Vietnam Nationalist Party was formed in. இந்த வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்து the Vietnam Nationalist Party was formed in. எந்த இயர்ல வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 1927. வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்து எந்த இயர்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 1927. ஓகே, டன். அடுத்த ஃபிலிப்ஸ் வந்து நிறைய வாட்டி வந்து பப்ளிக் எக்ஸாம்ல வந்து கேட்டுட்டே இருக்கிற ஒரு ஃபிலிப்ஸ், ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபிலிப். The secret state police in Nazi Germany was known as. இந்த சீக்ரெட் போலீஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேர் வந்து உண்டு.
இந்த சீக்ரெட் போலீஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா there used to be a name. அந்த நேம் வந்து என்னது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த நேம் வந்து என்னது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. Gestapo. ஓகே, என்ன தெரியுமா நேம்? The Gestapo. சீக்ரெட் போலீஸ். நல்லா கவனிங்க. சீக்ரெட் ஸ்டேட் போலீஸ் ஆஃப் நாசி ஜெர்மனி. நாசி ஜெர்மனியுடைய சீக்ரெட் ஸ்டேட் போலீஸ் வந்து யாரு அப்படின்னா Gestapo. The Gestapo. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். The Union of South Africa came into being in May. Union of South Africa came into being. South Africa வந்து யூனியன்னா யுனைட் பண்றாங்க, ஒன்னு சேர்க்கறாங்க. அது வந்து நமக்கு எப்போ நடந்தது? எந்த டேட்? You just have to include the date. டேட் மட்டும் தான் ஆட் பண்ணிக்க போறீங்க. 27 May 27. சரியா? May 27. ஓகே, சூப்பர். அடுத்து, the ANC leader Nelson Mandela was put behind the bars. Put behind the bars அப்படினா ஜெயில்ல போட்டாங்க. ANC உடைய லீடர் நெல்சன் மண்டேலாவை வந்து யார் வந்து ஜெயில்ல போட்டாங்க? The ANC leader Nelson Mandela was put inside the bar for ஏதோ தப்பாயிடுச்சு, ஒரே நிமிஷம் இருடா, something went wrong. இது வந்து என்ன தெரியுமா? மே அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா இயர் கேக்குறாங்க. ஐம் சாரி, இது மட்டும் மாத்திக்கோங்க, இயர் கேக்குறாங்க. The Union of South Africa came into being in May 1910. சரியா? May 1910. ஓகே, இந்த இயர் வந்து வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்து 1927. வியட்நாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1927. ஆமா, நான் தான் தப்பா சொல்லிட்டேன், சாரி ஃபார் தட். யூனியன் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா வந்து மே 1910. சவுத் ஆப்பிரிக்காவுடைய யூனியன் வந்து 1910. வியட்நாம் வந்து 1927. இயர் வந்து என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க. விமலா, யாருக்கெல்லாம் லைன் பை லைன் வேணுமோ அதுக்கு தாண்டா நான் போல் போட்டிருக்கேன். அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம அதையும் கவனிக்கலாம். ஓகேவா? கண்டிப்பா கனகராஜ், ஐ ரியலி வாண்ட் டு இன்க்ளூட் தமிழ் மீடியம் ஆல்சோ. மேபி அந்த லைன் பை லைன் நான் டீச் பண்றப்போ சைமல்டேனியஸா நீங்க தமிழ் மீடியம் புக்கு ஓபன் பண்ணி வச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? டன். பாதி பேர் வேணும்ன்றாங்க, பாதி பேர் வேணான்றாங்க. அதனால தான் நான் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். இப்போ நெல்சன் மண்டேலா வந்து எத்தனை இயர்ஸ் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. நெல்சன் மண்டேலா வந்து எத்தனை வருஷம் ஜெயில போட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. 27 வருஷம், 27 இயர்ஸ். ஓகே, 27 இயர்ஸ் வந்து ஜெயில போட்டாங்க. ஸோ 27. அடுத்ததா, Boers were also known as. Boers were also known as. Boers வந்து என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா Afrikaners. ஓகே, Africans அப்படின்னு வந்து எழுதிடாதுங்க. இது வந்து Afrikaners. என்ன மாதிரி சி போடாதீங்க, கே வரும். சரியா? Afrikaners. ஓகே, ஆமா, நான் வந்து ஹிஸ்டரி மட்டும் டீச் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஆஷா மேம் வந்து சிவிக்ஸ் டீச் பண்ணுவாங்க, யாழினியன் சார் வந்து ஜியோகிராஃபி டீச் பண்ணுவாங்க. சரியா? அதனால தான். ஓகேவா? டன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஆன்சர்ஸ். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்ககிட்ட வந்து கொஸ்டின் கேட்க போறேன். ஓரலா வந்து கொஸ்டின் கேட்க போறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாமா? இப்போவே முடிச்சிடலாமா? எஸ். த ஃபவுண்டர் ஆஃப் சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி யாருப்பா? ஃபெர்டினாண்ட் லசேல். நாசி பார்ட்டியோட ப்ரொபகண்டா வந்து யார் லெட் பண்ணாங்க? நாசி பார்ட்டியோட ப்ரொபகண்டா வந்து யாருப்பா வந்து நமக்கு வந்து லெட் பண்ணாங்க? ஜோசப் கோபெல். நாசி பார்ட்டி வாஸ் லெட் பை ஜோசப் கோபெல். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்ட் இன் 1927. வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்து நமக்கு 1927ல தான் ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாசில இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் போலீஸ் என்னன்னு வந்து சொல்லுவாங்க? த ஜெஸ்டாப்போ. அடுத்துடா, the Union of South Africa came into being. சவுத் ஆப்பிரிக்காவோட யூனியன் வந்து எந்த இயர்ல நடந்தது அப்படின்னா மே 1910. ஓகே, மே 1910ல. அடுத்து, இந்த ANC லீடர் நெல்சன் மண்டேலாவை எத்தனை வருஷம் ஜெயில போட்டிருந்தாங்க? 27. ஓகே, Boers were also known as Afrikaners. Okay, so now it is going to be quiz time. From next class உங்களுக்கு வந்து V quiz இருக்கும். நான் சொல்லிட்டேன். From next class you are going to have V quiz. வேதாந்த quiz வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஓகேவா? Done. So now I am going to ask question. யார் ஃபாஸ்டா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு வந்து பார்த்தலாம்.
Okay, so yeah, the first question it is going to be the founder of Social Democratic Party was. Founder of Social Democratic Party was. First midterm plan சொல்லிடலாமா? சரிடா சொல்லிடலாம். How to remember difficult names? ஒரே ஒரு விஷயம் சொல்லவா, இந்த டிஃபிகல்ட் நேம்லாம் வந்து நம்ம புரிஞ்சுலாம் படிக்க முடியாது இல்லையா, மனப்பாடம் தான் பண்ணணும். திருப்பி 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 நம்ம வந்து இல்லை படிக்கிறது மூலமா மட்டும்தான் நமக்கு அது வந்து மனப்பாடமே ஆகும். சரியா, நம்ம திருப்பி திருப்பி படிக்கணும், திருப்பி திருப்பி அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். வெரி குட். ஃபெர்டினாண்ட் லசேல், எல்லாருமே ஸ்பெல்லிங் கரெக்டா போட்டாங்க, சூப்பர். The Nazis party propaganda was led by. இந்த நாசி பார்ட்டியோட ப்ரொபகண்டா வந்து யாரு லெட் பண்ணாங்க? நாசி பார்ட்டியோட ப்ரொபகண்டா வந்து யாரு லெட் பண்ணாங்க? Yeah, the Nazi party propaganda was led by இல்ல தப்பா சொல்றாரு யார் சார்? சரி ஆமா ஆமா ஹிட்லர் கிடையாது. நாசி ப்ரொபகண்டாவை முன்னெடுத்து சென்றவர். ஆமா, ஜோசப் கோபெல். அதான் எனக்கு ஆமா. அடுத்து வந்து ப்ரோபகண்டா. ப்ரோபகண்டா பண்ணது யாரு? நாசி பார்ட்டியை இந்த உலகத்துக்கு முன்னிலைப்படுத்தி ப்ரோபகண்டா பண்ணி வாங்க வாங்க வாங்க. யார் சார் தப்பு சொல்றாரா? சரி ஓகே வாங்க. இப்போ அடுத்த क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படினா the Vietnam Nationalist Party was formed in. Vietnam Nationalist Party was formed in. Vietnam Nationalist Party வந்து எந்த இயர்ல வந்து ஃபார்ம் பண்ணாங்க? 1927. வெரி குட், 1927. Okay, அடுத்த question வந்து the Union of South Africa came into being in. Union of South Africa came into being in. எந்த country அப்படி கேளுங்க. கண்டுபிடிச்சதே 1910 கரெக்ட்டா? 1910. வெரி குட். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளோட நெல்சன் மண்டேலா, ஓகே, ANC நெல்சன் மண்டேலா வந்து எவ்வளவு இயர்ஸ் ஜெயில போட்டிருந்தாங்க? was put behind the bars. put behind the bar. இல்லடா பிரதீபா 27 கிடையாது, அது 27 கிடையாது. லட்சுமி வெங்கடாச்சலபதி, நெல்சன் மண்டேலா क्वेश्चनக்கு தான் 27. சரியா, நெல்சன் மண்டேலா क्वेश्चनக்கு தான் 27. அங்க 1910 மட்டும் தான் ஆன்சர். ஓகே ஓகே. Boers were also known as. Boers were also known as. Yes, Afrikaners. Okay, Afrikaners. Super. இப்போ நம்ம வந்து இந்த assertion and reason based questions வந்து பார்க்க போறோம். Assertion and reason based questions வந்து பார்க்க போறோம். ஓகேவா? Yes. During World War I, the primary task of Italy was to keep the Austrians occupied on the southern front. என்ன சொல்றாங்கன்னா World War I அப்போ கவனிங்க, வேர்ல்டு வார் 1 அப்போ the primary taskனா என்னதுன்னா முதன்மை வேலையாவே, என்னோட வேலையே என்ன தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி முதல் வேலையே இத்தாலிய வந்து இத்தாலி was to முதல் வேலை ஆஃப் இத்தாலியோட முதல் வேலையே was to keep Austrians occupied on the southern front. southern frontல ஆஸ்ட்ரியன்ஸை ஆக்குபை பண்ணி வைக்கிறதா. அது கரெக்டா அப்படின்னா கரெக்ட். இது வந்து கரெக்ட். The first huge market crash in the US occurred on 24th October 1920. இந்த மார்க்கெட்டே மொத்தமா கிராஷ் ஆனது. கிராஷ்னா வந்து என்ன தெரியுமா அர்த்தம்? எல்லாமே அப்படியே அழிஞ்சு போறது, எல்லாமே அப்படியே ஒடுங்கி போறது, அதுதான் வந்து கிராஷ் அப்படின்னு சொல்றோம். இந்த மார்க்கெட் கிராஷ்ல யூஎஸ்ல வந்து எப்ப நடந்ததுன்னா 24th October 1929. கரெக்டா? கரெக்ட். The ban on African National Congress was lifted in 1966. 1966ல ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸை வந்து பேன் பண்ணிட்டாங்க. கரெக்டா? கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 1, 2, 3 மூணுமே வந்து கரெக்ட் தான். ஆப்ஷன் 1, 2, 3 மூணுமே வந்து கரெக்ட் தான். ஓகே, அடுத்து பாருங்க. The Berlin Colonial Conference of 1884-85 had resolved that Africa should be divided into spheres of influence of various colonial powers. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா வந்து இந்த பெர்லின் கொலோனியல் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஆப்பிரிக்காவை வந்து ரெண்டா வந்து டிவைட் பண்ணலாம், 2 கொலோனியல் பவரா வந்து டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அது கரெக்டா அப்படின்னா கரெக்ட். The war between British and Boers in South Africa
however was in defiance of this resolution. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான கரெக்ட் ரீசன் கிடையாது. இப்போ பெர்லின் கொலோனியல் பவர் வந்து ஆப்பிரிக்காவை டிவைட் பண்றதுக்கும் அவங்க கொடுத்திருக்கிற ரீசனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகே, ஸோ அப்போ ஏ வந்து கரெக்ட், ஆனா ரீசன் வந்து கரெக்டான ரீசன் கிடையாது. அசர்ஷன் வந்து கரெக்ட், ஆனா ரீசன் வந்து கரெக்ட் கிடையாது. ஓகே, சூப்பர். இப்போ நான் வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிஎஃப் வேணுமோ எனக்கு சாட்ல சொல்லுங்க. ஐ வில் கிவ் யூ த பிடிஎஃப். ஓகே, எதோட பிடிஎஃப் அப்படின்னா வந்து இந்த இது இருக்குல்ல ஃபர்ஸ்ட் சாப்டரோட பிடிஎஃப் நான் பின் பண்ணிடுறேன் இப்போவே. ஐ வில் கிவ் இட் யூ இன் தி டிஸ்கிரிப்ஷன் ரைட் நவ். வேணுமா? Just a minute, I'll give you the link pa. இல்ல லிங்க் தரேன். நான் பின் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஐ ஹவ் பின்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் வந்து பின் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் சாப்டருடைய நோட்ஸை. ஃபர்ஸ்ட் சாப்டருடைய நோட்ஸை வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். யூ ஆர் த கிரேட் டீச்சர் ஆஃப் த வேர்ல்டா? ஏண்டா அதெல்லாம் நிறைய என்னை விட நிறைய நல்ல டீச்சர்ஸ்லாம் வந்து இருந்திருக்காங்க. எனக்கு டீச் பண்ணவங்களுக்குலாம் அதுலலாம் வந்து ஒரு கால் தூசுக்கு கூட நான்லாம் வந்து வரமாட்டேன், சரியா? ஸோ அப்படிலாம் வேர்ல்டுன்னெலாம் சொல்லாதீங்க. அப்போ நீங்கள் இன்னும் நிறைய நல்ல டீச்சர்ஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னு வந்து அர்த்தம். சொல்லப்போனால் நான் இப்போ டீச்சே பண்ணலை, இந்த கொஷனுக்கு இது ஆன்சர் அப்படி தான் சொல்கிறேன். ரியல் டீச்சிங் அப்படிங்கிறது நம்ம புக் எடுத்து லைன் பை லைன் படிக்கிறப்போ தான் கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா புரிஞ்சுக்கவே முடியும், சரியா? ஸோ யூ ஆர் த குட் டீச்சர் இந்த வேர்ல்டெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஆமாம், கண்டிப்பாக போதும். நான் கொடுக்குற கொஷனுக்கு ஆன்சருக்கு படித்தா போதுமா? கண்டிப்பாக போதும். ஓகேவா? டன். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மேட்ச் த ஃபாலோயிங்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் லைன் பை லைன் படித்தா தான் நமக்கு வந்து என்ன புரியும் அப்படின்னா புரியும். என்னோட 10th மார்க் ஷீட்டை வேணால் நான் கொண்டு வரேன். சோஷியலில் சென்டம், சயின்ஸில் சென்டம், மேக்ஸில் 96, இங்கிலீஷில் 99 அண்ட் தமிழில் வந்து 98. சாரி, தமிழில் 99, இங்கிலீஷில் 100. ஓகேவா? ஸோ இதில் தான் மேக்ஸில் தான் நமக்கு மார்க் போச்சு, எப்படி போச்சுன்னே தெரில. ஓகேவா? டன். வாங்கப்பா. டிரான்ஸ் வால் அப்படிங்கிறது வந்து என்னது? இது புக்கு படிக்கிறப்ப தான் நம்ம கரெக்டாக புரியும், லைன் பை லைன் படிக்கிறப்ப தான் புரியும். டிரான்ஸ்வால் வந்து நம்ம எது கூட மேட்ச் ஆகுது அப்படின்னா கோல்டு கூட. டிரான்ஸ்வால் வந்து கோல்டு கூட. ஓகே, ஹிண்டன்பர்க். ஹிண்டன்பர்க் யார் கூட மேட்ச் ஆகுது? பிரசிடென்ட் ஆஃப் ஜெர்மனி. ஹிண்டன்பர்க் வந்து யாருப்பா? பிரசிடென்ட் ஆஃப் ஜெர்மனி. தேர்ட் ரீச். தேர்ட் ரீச் எதுனா ஹிட்லர். என்னது? மெட்டியோலியா? மெட்டியோலி. மெட்டியோலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலி. இந்த மெட்டியோலி அப்படி சொல்லி வந்து உங்கள் அம்மா கிட்டலாம் கேட்டு பாருங்க, பழைய காலத்து சீரியல் வந்து ஒன்று இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. மெட்டியோலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இட்டாலி. ஓகே, அதை பற்றி தான் பேர் வச்சாங்க போல. ஓகே, ஸோ இதுதான் மேட்ச் த ஃபாலோயிங்கான ஆன்சர். இப்போ நம்ம வந்து புரிஞ்சு படிக்கலாம் 2 மார்க் கொஷினை. வாட் டு யூ நோ ஆஃப் த ஒயிட் டெரர் இன் இண்டோ சைனா? இப்போ இந்த இண்டோ சைனா கொஷனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு நம்ம லாஸ்ட்டாக வருவோம். செகண்ட் கொஸ்டின்லேருந்து நம்ம முடிச்சிடலாம், ஏன்னா செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரலாம். ஓகே, யா. வாட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் முசோலினிஸ் மார்ச் ஆன் ரோம்? முசோலினி வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு பெரிய படையை திரட்டிட்டு ரோம்ல வந்து நடந்து போனாங்க. அதான் முசோலினி மார்ச். மார்ச் பாஸ்லாம் நீங்க ஸ்கூல்ல போறீங்களா, அந்த மாதிரி போறாரு. அதோட ரிசல்ட் வந்து என்னது அப்படின்னா ராஜா அவரை கூட்டு நீயே இனிமே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றா அப்படிங்கிறார். ராஜா அவரை கூப்பிட்டு நீயே இனிமே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணு அப்படின்றார். அதான் வந்து த ரிசல்ட் ஆஃப் முசோலினி மார்ச் ஆன் ரோம். நல்லா கவனிங்க. அக்டோபர் 1922ல இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் அ லாங் மினிஸ்டரியல் கிரைசிஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு மினிஸ்டரியல் கிரைசிஸ் வருது. கிரைசிஸ் அப்படின்னாலே பஞ்சம் அப்படின்னு அர்த்தம். பசங்களா, தமிழ் மீடியம்க்கு நான் அடுத்த லைவ் கிளாஸ்ல நான் பிடிஎஃப் கொண்டு வந்து தரேன்டா, சரியா? தமிழ் மீடியம் பசங்களுக்கு எனக்கு கண்டிப்பா தெரியுது, நான் கண்டிப்பா வந்து நான் டீச் பண்றேன். ஓகே, தமிழ் மீடியம்னா நான் டீச் பண்ணாதுக்கு உண்மையாவே ஐ ஃபீல் வெரி பேட். அதனால நான் ரொம்ப
ஏடா தமிழில் டீச் பண்ணால் என்ன அப்படின்னு எனக்கே வந்து இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக அடுத்த கிளாஸ்லேருந்து தமிழ் மீடியமுக்கும் சேர்த்து நான் டீச் பண்ணுறேன். அட்லீஸ்ட் பிடிஎஃபாக தர பார்க்குறேன். ஓகே, பயங்கர ஒரு மினிஸ்டரியல் கிரைசிஸ்னா மினிஸ்டர்ஸ்க்கான ஒரு பஞ்சம் வந்து ஏற்படுது. முசோலினி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆர்கனைஸ் த ஃபாசிஸ்ட் மார்ச் ஆன் ரோம். முசோலினி வந்து வாங்க நம்ம எல்லாருமே மார்ச் பாஸ்ட் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்ச் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஆர்கனைஸ் பண்றாரு. எங்க அப்படின்னா ரோம்ல. எந்த வருஷத்துல? அக்டோபர் 1922ல. இம்ப்ரெஸ்டு பை த ஷோ ஆஃப் ஃபோர்ஸ். அதை பார்த்து செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. யாரு? கிங், ராஜா வந்து என்னடா இவன் இவ்வளோ பேரையும் கொண்டு வந்து இவ்வளோ சூப்பரா இந்த மார்ச் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு செமையா இம்ப்ரெஸ் ஆயிட்டார். இம்ப்ரெஸ் ஆயிட்டு ஆஸ்க்டு முசோலினி டு ஃபார்ம் கவர்மெண்ட். இதுதான் முக்கியமான பாயிண்ட். முசோலினியை கூப்பிட்டு நீ வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ அவ்வளோதான்டா. அக்டோபர் 1922ல எல்லாருக்கும் கதை புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் புரிஞ்சுதோ கிளியர் அப்படின்னு ஃபாசிஸ்ட், நாசிஸ்ட் இதுங்களாம் வந்து அந்த பார்ட்டி மக்கள் குரூப்புக்கு பேரு தான் ஃபாசிஸ்ட். ஓகே, அந்த குரூப்புக்கு பேர் தான் ஃபாசிஸ்ட். யாரு? முசோலினியோட குரூப்புக்கு பேர். ஓகே, டன். Which guide is best for social? நான் சொல்லுவேன் வேதாந்து கைட் அப்படி சொல்லுவேன். என்ன பண்ணுவீங்க? என்ன கேட்காதீங்க, உங்க சீனியர்ஸ் எல்லாம் கேளுங்க. நாங்கள் வந்து வேதாந்துலையும் வந்து கைடு லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கோம். சரியா? அதனால வந்து என்ன கேட்டிங்கன்னா ஐ வுட் சே வேதாந்து கைட். அதனால வந்து யூ ஆஸ்க் யுவர் சீனியர்ஸ். ஓகே, டன். நிறைய கைடு இருக்கு. என்ன கேட்டால் புக்கு தான் பெஸ்ட், எதுவுமே கிடையாது. நத்திங் இஸ் பெஸ்ட். புக்கு தான் பெஸ்ட். கரெக்ஷன் பண்றவங்க வந்து நான் இந்த கைடை வாங்குறேன் அந்த கைடை வாங்குறேன்லாம் கவர்மெண்ட் கரெக்ஷன் பண்ணாது. புக்கை வச்சு தான் கரெக்ஷன் பண்ணும். புக்கில் மார்க் பண்ணி படி. நான் புக்கில் மார்க் பண்ணி தான் கிளாஸ் எடுக்கிறேன். நீயும் புக்கில் மார்க் பண்ணி படி. அக்டோபர் 1922ல ஒரு மிகப்பெரிய மினிஸ்டரியல் கிரைசிஸ் நடக்குது. அதனால முசோலினி ஆர்கனைஸ் த ஃபாசிஸ்ட் மார்ச் ஆன் ரோம். முசோலினி வந்து ரோம்ல ஒரு ஃபாசிஸ்ட் மார்ச் வந்து ஃபாசிஸ்ட்ங்கிறதாண்ட அந்த முசோலினியோட கும்பல் பேரு, அந்த மக்கள் பேரு ஃபாசிஸ்ட். ஓகே, அந்த இதை ஃபாலோ பண்றவங்க பேரு ஃபாசிஸ்ட். ஒரு ஃபாசிஸ்ட் மார்ச் ஆன் ரோம்ல வந்து ஒரு ஃபாசிஸ்ட் மார்ச் வந்து நடக்குது. அதை பார்த்துட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆறாரு கிங்கு. அதனால அவரை கூப்பிட்டு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சொல்றாரு. இம்ப்ரெஸ்டு பை த ஷோ ஆஃப் ஃபோர்ஸ். என்ன படடா, என்ன படையை கூட்டு வந்து இப்படி நடக்க வைக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு இம்ப்ரெஸ்டு பை த ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் த கிங் இன்வைட்டட் முசோலினி டு ஃபார்ம் அ கவர்மெண்ட். கிங் வந்து முசோலினி இன்வைட் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சொல்றாரு. அவ்வளவுதான், ஈஸி. அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, ஹவு டு மேனேஜ் ஸ்கூல் ஹோம்ஒர்க் அண்ட் வேதாந்து கிளாஸ். நல்ல கேள்வி. கேள்விக்கான பதில் வந்து மேனேஜே பண்ண முடியாது. லீவ் டேஸ் நான் என்ன சொல்லுவேன், சத்தியமா மேனேஜே பண்ண முடியாது. அதான் பிட்டர் ட்ரூத். நீ இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி நீ இது படி, இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி படி, நான் ஸ்டடி ஷெட்யூல் போட்டு தரலாம். மனுஷங்க தானே, நம்ம ரெஸ்ட் எடுக்கணுமா இல்லையா? ஸ்கூல்ல 8 மணி நேரம் படிச்சுட்டு வரீங்க, வீட்டுக்கு வந்தோன்னே எல்லாரும் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்காங்க, ஸ்கூல்லையே நம்ம அப்படியே டயர்டா காஞ்சி போய் செத்து போய் தான் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் இருக்கிறவங்க டியூஷன் டீச்சர்ஸ் மற்றவங்களாம் நம்மள எங்க புக் எடுங்க, புக்கை தேடுங்கடா, நான் படிக்கிறோம். இன்னைக்கு நான் வந்தோன்னே 1 ஹவர்ல 2 மார்க் முடிச்சிடும், அப்புறம் 5 மார்க் முடிச்சிடும், அப்புறமா நான் ரிவைஸ் பண்ணிடுவேன், அப்புறமா நாளைக்கு நடத்த போறத முன்னாடியே நான் ஒரு வாட்டி படிச்சு பார்த்துருவேன் அப்படின்னு நம்ம அப்படியே எனர்ஜெட்டிக்கா சூப்பர் எந்தூசியாஸ்டிக்கா படிப்பு புக்குன்னு இருப்போம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்காது. ஓகேவா? ஸ்கூல் போய் முடிச்சு 8 மணி நேரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ செம டயர்டா வந்து இருக்கும். கரெக்டா? பயங்கர டயர்டா இருக்கும். உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல, எனக்கு அப்படிதான்ப்பா இருந்துச்சு. நான்லாம் ஸ்கூல் முடிச்சு வரப்போ செம டயர்டா தான் வந்து வருவேன். சரி, ஸ்கூல்ல என்ன படிச்சோம் அப்படின்னு பார்த்தா ஸ்கூல்ல நம்ம படிச்சிருக்க மாட்டோம், டீச்சர்ஸ் டீச் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பீரியட் முடிஞ்சு அடுத்த பீரியடுக்கு ஒரு கேப்பே இருக்காது. பிரெயின்ல அவ்வளோத்தையும் டம்ப் பண்றப்போ நம்ம எவ்வளோ எஃபிஷியண்டா கிளாஸ் கவனிச்சிருப்போம்? பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ ஸ்கூல்ல 8 மணி நேரம் டைம் இருக்கா? 8 மணி நேரம் இல்லை 7 மணி நேரம் ஸ்கூல் வச்சுக்கோங்க. டிராவலில் ஒரு 2 மணி நேரம் போயிடும், 10 மணி நேரம் டோட்டலா. அதில் ஒரு 2 மணி நேரம் டிராவல் வேஸ்ட்டு. 8 மணி நேரத்தில் அவங்க டீச் பண்ணுறாங்க, ஓகே. நம்ம மைண்டுக்குள்ளே எவ்வளோ போச்சு, நம்ம எவ்வளோ படித்தோம், நம்ம எவ்வளோ மார்க்குக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு கேட்டால் பெரிய கொஸ்டின் மார்க். சரி, வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்து நம்ம எக்ஸாமுக்கு படிக்கலாம், நம்ம இன்னைக்கு படிக்கலாம், ஸ்கூலில் நடத்தினது ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு அதை பண்ணுறதா, இல்லை அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கு படிக்கிறதா? அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கு தான் படிப்போம். மேக்ஸில் எப்படி நிறைய ரைட்டிங் ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க, ரெக்கார்டு வேற கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கு நம்ம படிப்போம். அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கு போயிட்டு படித்து எழுதிட்டு வந்துடுவோம். ஏன்னா மார்க் வாங்கலாம், திட்டுவாங்க, பேரண்ட்டை கூப்பிட்டு பேசுவாங்க. சரி, ஓகே.
ஸ்கூல்ல அன்னன்னி டெஸ்ட், டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், சைக்கிள் டெஸ்ட், பைக் டெஸ்ட்னு எல்லா டெஸ்ட்டும் வைப்பாங்க. அந்த டெஸ்ட் எல்லாம் எழுதி முடிக்கிறப்போ டெஸ்ட் முடிச்ச உடனே நம்ம படிச்சதையும் மறந்துடும். எத்தனை பேர் இது வந்து லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஸ்கூல் டெஸ்ட்டுக்கெல்லாம் படிப்பீங்கடா, அந்த டெய்லி டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுலாம் டெய்லி அப்படியே டெஸ்ட் எழுதி முடிச்ச ஸ்பீடோட மறந்துக்கிட்டே இருக்கும். மிட் டேர்ம்னு ஒரு பெரிய எக்ஸாம் வைக்கிறப்போ புதுசா படிப்போம். மிட் டேர்முக்கு எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டோமா, குவார்டர்லிக்கு அதே மிட் டேர்ம் போர்ஷனை திருப்பி புதுசா படிப்போம். ஹாஃப் இயர்லிக்கு அதே குவார்டர்லி போர்ஷன் ஃபர்ஸ்ட் சாப்டரை புதுசா படிப்போம். ரிவிஷன் எக்ஸாம் அப்பயும் புதுசா படிப்போம். பப்ளிக்கு மீண்டும் முதலிலிருந்து ஆரம்பிங்க அப்படின்னு நம்ம வந்து புதுசா படிப்போம். எக்ஸாம் எழுதி முடிச்சாலே மறந்து போயிடுது மேம் அதோட அப்படிங்கிறவங்க வந்து, நான் படிச்சப்போ எந்த சேனல் பார்த்தேன், நான் வந்து எங்க ஸ்கூல் டீச்சர்ஸை தான் கவனிச்சேன். நான் படிச்சப்போ யூடியூப்லலாம் யாருமே கிளாஸ் எடுக்கல. நான் வந்து 12th முடிச்சு 13 வருஷம் ஆச்சு. சரி, நான் 10th முடிச்சு 13 வருஷம் ஆச்சு. அப்போலாம் வந்து யாருமே வந்து யூடியூப்லலாம் கிளாஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. சரியா, கொரோனாக்கு அப்புறமா தான் நிறைய யூடியூப் கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஆன்லைன் கிளாஸஸ்லாம். அதனால நான் வந்து ஷாவனி மேம் கிளாஸ் பார்த்து தான் நான் வந்து படித்தேன் அப்படிலாம் சொன்னால் மிகப்பெரிய பொய்யா இருக்கும் அது. ஓகே, ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா ஏன் தெரியுமா இது நடக்குது? எக்ஸாம் முடிச்ச உடனே ஒரு விஷயம் நமக்கு அப்படியே மறந்து போகுது இல்லை? அப்படி மறந்தே போகக்கூடாது. நான் மிட் டேர்முக்கு படித்தது எனக்கு குவார்டர்லிக்கும் ஞாபகம் இருக்கணும், இதுக்கும் ஞாபகம் இருக்கணும், ஹாஃப் இயர்லிக்கும் ஞாபகம் இருக்கணும், ரிவிஷன் எக்ஸாமுக்கும் ஞாபகம் இருக்கணும். அப்படின்னா நான் படிக்கிறப்பவே எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான ஆன்சரை பை த எண்ட் ஆஃப் த லைவ்ல நான் சொல்றேன், ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா இப்போ கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகுது. சரியா, ஸோ பை த எண்ட் ஆஃப் த லைவ்ல நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். சரியா, யூ ஆல் ஜஸ்ட் ரிமைண்ட் மீ. ஓகே, தென் வாங்கப்பா, வாங்க வாங்க வாங்க. ஹவு டிட் கிரேட் டிப்ரெஷன் ஆன் த இந்தியன் அக்ரிகல்ச்சர்? நமக்கு எப்படி வந்து ஒரு பெரிய டிப்ரெஷன் அந்த மாதிரி வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் வந்து நடந்துச்சான். இந்தியன் அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஒரு டிப்ரெஷன். டிப்ரெஷன் ஆயிடா அழுத்தம், கரெக்டா? அழுத்தம், ப்ரெஷர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ மன அழுத்தம் அப்படின்னு சொல்றோம், காற்று அழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கிரேட் டிப்ரெஷன் எப்படி வந்து நமக்கு இந்தியன் அக்ரிகல்ச்சரா இம்பாக்ட் பண்ணுச்சுன்னு கேட்கணும். 1929ல தான் இந்த கிரேட் டிப்ரெஷன் வந்து நடந்துச்சு. 1929ல தான் இந்த கிரேட் டிப்ரெஷன் வந்து நமக்கு நடந்துச்சு. ஆல்சோ டெல்ட் டெத் ப்ளோ. டெத் ப்ளோ அப்படின்னா வந்து இல்ல முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒண்ணு வந்து நடக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு டெத் ப்ளோ டு இந்தியன் அக்ரிகல்ச்சர். இந்தியன் அக்ரிகல்ச்சரை அது முடிச்சு விட்டுருச்சு. அண்ட் த இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார். இண்டிஜினஸ் அப்படின்னா நம்ம நாட்டுல விளைஞ்ச ஒரு விஷயத்த வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவோம்ல. எக்ஸாம்பிள், இப்போ இண்டிஜினஸ் அப்படின்னாலே நம்ம நாடு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம நாட்டிலேயே நான் வந்து ஒரு காட்டன் மரம் வந்து நான் வந்து வைக்கிறேன், அந்த மரத்துல இருந்து வரக்கூடிய காட்டன் பஞ்சை வச்சு நான் வந்து நூல் நெய்யறேன், அந்த நூலை வச்சு நான் ஒரு துணி நெய்யறேன், அதை வச்சு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ட்ரெஸ் தைக்கிறேன் அப்படின்னா அதுதான் இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார். அதுதான் இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார். ஓகே, ஸோ இந்த நம்ம நாட்டுடைய இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங் செக்டாரா இருக்கட்டும், இல்லைனா இந்தியன் அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே ஒரு மிகப்பெரிய முடிச்சு விட்டாங்க போங்கிற ஒரு மொமெண்ட் தான் இந்த கிரேட் டிப்ரெஷன் வந்து காஸ் பண்ணுது. ஓகே, த வேல்யூ ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ். ஃபார்ம் ப்ரொடியூஸ்னா பண்ணை பொருட்கள். பண்ணையிலிருந்து நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும்? பால் கிடைக்கும், தயிர் கிடைக்கும், அடுத்துனா இந்த நுங்கு, அப்புறமா வந்து இந்த இதெல்லாம் இருக்கலாம் இளநீர், இந்த மாதிரி பண்ணையிலிருந்து நமக்கு வரக்கூடிய பொருட்கள் அதோடைய வேல்யூ டிக்ளைன்ட் பை ஹாஃப். அதோட விலை எல்லாமே படிக்கு பாதியா வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்மியாயிடுச்சு. பாதியா வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்மியாயிடுச்சு. ஓகேவா? the land rent to be paid by the peasant. peasantனா வந்து farmers அப்படின்னு அர்த்தம். peasant அப்படின்னா வந்து farmers அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகேவா? remain unchanged. ஓகேவா? அது எதுவுமே வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சேஞ்சே ஆகல. எது சேஞ்ச் ஆகல? லேண்ட் ரெண்ட். டே, இப்போ ஒரு லேண்டுக்கு அந்த ஃபார்மர் வந்து வாடகை கொடுத்து தானேடா அதுல வரக்கூடிய பொருளை வந்து வித்து அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து லாபம் பாக்குறாங்க. நீ தான் ஒரு ஃபார்மர், இமேஜின் பண்ணிப்பார். நீ அந்த லேண்டுக்கு கொடுக்குற ரெண்ட் வந்து அதே தான்.
ரெண்ட் கம்மியா ஆகல, அதே ரெண்ட் தான் நீ கொடுத்துட்டு இருக்க. ஆனா நீ விற்கிற பொருள், நீ 10 ரூபாய்க்கு வித்த பொருள் 5 ரூபா தான், நீ 1000 ரூபாய்க்கு வித்த பொருள் 500 ரூபா தான். அப்பனா நீ நஷ்டத்துல வித்துட்டு இருக்க, ஆனா ரெண்ட் மட்டும் சேமா இருக்கு. இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு எவ்வளோ பெரிய அடி, இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு எவ்வளோ பெரிய அடி. The terms of prices of agricultural commodities. Terms of prices na ஒன்னொன்னுக்கு இருக்கக்கூடிய விலை of agriculture commodities அப்படின்னா இந்த farmingல இருந்து வரக்கூடிய பொருட்கள். The obligation of the farmers to the state doubled. இப்போ இத்தனை ரூபாய்க்கு தான் விக்குது பொருள் அப்படிங்கிறப்போ கவர்மெண்ட் தானே இதுக்கெல்லாம் வந்து ஒரு விலை வந்து நமக்கு வந்து செட் பண்ணும். அதாவது ஸ்டேட் தானே இது எல்லாத்துக்குமே ஒரு விலை வந்து செட் பண்ணும். ஆப்ளிகேஷன்னா இவங்க வந்து கேட்குறாங்க எல்லாத்தையுமே டபுள் த ரேட்டுக்கு எங்களுக்கு வித்துத்தாங்க அப்படின்றாங்க. புரியுதா? டபுள் த ரேட்டுக்கு வித்துத்தாங்க அப்படின்றாங்க. ஏன்னா எல்லாத்தோட விலையுமே படிக்கு பாதியா கம்மியாகுது அப்படிங்கிறப்போ டபுள் த பிரைஸுக்கு போட்டாதான் பழைய பிரைஸ் வந்து நமக்கு வர முடியும். பாருங்க, த கிரேட் டிப்ரெஷன் 1929ல நடந்த இந்த கிரேட் டிப்ரெஷன் ஆல்சோ டெல்டா டெத் ப்ளோ டு இந்தியன் அக்ரிகல்ச்சர். இந்தியன் அக்ரிகல்ச்சருக்கு ஒரு மிகப்பெரிய டெத் ப்ளோவா தான் இருந்துச்சு. அண்ட் இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார், இந்த இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கும் ஒரு டெத் ப்ளோவா தான் இருந்துச்சு. ஓகே, வேர் டு பை வேதாந்து கைடு நாங்களே சொல்லுவோம்டா. we will tell you. Okay, we are working on the guide right now, so we will tell you where to get the guides and all. ஓகேவா? டன்னா? ஸோ யாருமே அவசரப்பட்டு கைடு வந்து யாரும் வாங்காதீங்க. ஏன் எந்த கைடுனா வெளியில் இருக்கிற கைடு எதுவுமே. ஏன்னா வந்து லெட் த புக்ஸ் கம்ஸ். ஓகேவா? மினிஸ்டர் சொல்லட்டும் இந்த புக், இந்த வருஷம் புக்கோட புது வெர்ஷன் ஆஃப் புக் வரட்டும், அதை பார்த்துட்டு வாங்கிக்கும். எப்படி மேம் இங்கிலீஷ் சென்டெமெண்ட் இருக்குது? குட் யூ ப்ளீஸ் போஸ்ட் டிப்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்ட் ஹேண்ட் ரைட்டிங்? ஓகே ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஓரளவுக்கு ஸ்கூல் டேஸ்ல ரொம்பவே குட்டா இருக்கும். இங்க ஃபாஸ்டா எழுதுனால ஓரளவுக்கு ஓகேவா வந்து இருக்கு. யாருக்கெல்லாம் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கு ஏதாச்சும் டிப்ஸ் வேணுமோ லெட் மீ நோ. நான் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் எழுத சொல்லித்தரேன். சரியா? இப்போ உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்னா கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்ல ஃபாஸ்டாகவும் எழுதணும், அழகாகவும் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? தனித்தனியா எழுதுவாங்களே இந்த மாதிரி தனித்தனியா எழுதுறாங்கன்னா அப்போ எப்படி இருக்கணும்? ஓகே, ஹேண்ட் ரைட்டிங்கே ரொம்ப மோசமா இருக்கு, ஆனா நான் நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பேப்பரை பார்த்தா நல்லா இருக்கணும், ஆனா என் ஹேண்ட் ரைட்டிங் மோசமா இருக்கு, அப்போ பிரசன்டேஷன் எப்படி பண்ணும்? இந்த மாதிரிலாம் யாருக்கு டவுட் இருக்கோ லெட் மீ நோ. நான் அதுக்கெல்லாம் எழுதி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஓகேவா? புரிஞ்சுதா? ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ண வேணாம். உங்க ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கோ அதை ப்ராப்பரா நம்ம பிரசன்ட் பண்ணா மட்டும் போதும். ஓகேவா? டண்டா. ஸோ கவனிங்க, the Great Depression also dealt a death blow to Indian agriculture and the indigenous manufacturing sector. The value of farm produce வந்து நமக்கு படிக்கு பாதியா கம்மி ஆயிடுச்சு. ஆனா பெசன்ட்னா ஃபார்மர் கட்டக்கூடிய இந்த ரெண்ட் மட்டும் அப்படியே தான் இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டேட்டு கிட்ட இந்த டேர்ம்ஸ் ஆஃப் பிரைசஸ் எல்லாமே டபுளா கேக்குறாங்க. ஓகே, டபுளா ஆப்ளிகேஷன் பண்ற மாதிரி ஆகுது. லாஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து போக போறோம். ஓகேவா? டன்னா? சூப்பர்டா. ஸோ கவனிங்க, டாலர் இம்பெரியலிசம், the term used to describe the policy of USA in maintaining and dominating over distance lands through economic aid. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். டாலர் இம்பெரியலிசம் அப்படின்னா என்ன தெரியுமா? The term used to describe the policy of USA. அது யாருடைய பாலிசி அப்படின்னா USA உடைய பாலிசி. ஓகேவா? USA உடைய பாலிசி in maintaining and dominating over distance land. அதாவது மற்ற கண்ட்ரி, டிஸ்டன்ட் லேண்ட்னா வேற கண்ட்ரி, மற்ற கண்ட்ரி அவங்கள மெயின்டைன் பண்றதுக்கும் அவங்கள டாமினேட் பண்றதுக்கும் ஓகே, த்ரூ எக்கனாமிக் எய்டு. என்ன தெரியுமா? டேய் இந்தாடா 1000 ரூபா வச்சுக்கோடா, வேணாண்டா எனக்கு வேணாண்டா, டேய் வச்சுக்கோடா அப்படி சொல்லிட்டு உன்ட்ட 1000 ரூபா ஒருத்தன் கொடுத்துட்டா, நீ என்ன பண்ணிடுவாத? சரி அப்படி சொல்லிட்டு நீ செலவு பண்ணிடுவேன். அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேய் நான் அன்னைக்கு தான் உனக்கு நான் ஒரு 1000 ரூபா காசு கொடுத்தல, நீ எனக்கு இப்பவே வந்து எனக்கு இதை செஞ்சு கொடு, இப்பவே எனக்கு வந்து அதை பண்ணி கொடு, இப்பவே நீ வந்து எனக்கு நான் சொல்றது நீ கேட்டாகணும்டா அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. அதுதான் இந்த டாலர் இம்பெரியலிசம். சரியா? ஓகேவா? ஸோ
டிஸ்டன்ட் லேண்ட் தன்னை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸை வந்து மெயின்டைன் பண்றதுக்கும் அவங்கள டாமினேட் பண்றதுக்கு, டாமினேட்னா நான் தான் பெரிய ஆளு, அதான் டாமினேட். சரியா, நான் தான் வந்து பெரிய ஆள், அதுதான் வந்து என்னது அப்படின்னா டாமினேட். ஓகே, ஸோ அப்படி டாமினேட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாட் வில் தே டூ? எக்கனாமிக் எய்டு. அவங்களுக்கு எய்தர் காசுக்கான நீட் இருக்கும், இல்லைன்னா காசுக்கான நீட் வந்து இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காசு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நான் தான் அன்னைக்கு வந்து கொடுத்தேன்ல, உங்களுக்கு காசு வந்து கொடுத்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து டாமினேட் பண்ணுவாங்க. நீ இந்த பொருளை கொடு, இந்த பொருளை எனக்கு கொடு, இத்தனை ரூபாய்க்கு எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படி சொல்லி அவங்கள வந்து அடிமைப்படுத்துவாங்க. சரியா, ஓகேவா, சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் முடிக்காம இருந்தோம், அதை மட்டும் பார்த்துட்டோம்னா முடிஞ்சிடும். What do you know of the White Terror in Indochina? Okay, White Terror of Indochina அப்படின்னா என்ன பார்க்கலாமா? ரெடியா? எஸ், past year student result day after tomorrow. ஆமாண்டா, 19th தானே? ஆமா, டீடைல்லாம் நெக்ஸ்ட் லைவ். ஒரே ஒரு கொஸ்டின் தான். What do you know of the White Terror in Indochina? The mainstream party in Indochina was the Vietnam Nationalist Party. இந்த கொஸ்டின் கொஞ்சம் பெருசா இருக்கும், நல்லா கவனிங்க. மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டினா அவங்க தான் மெயினான பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்க தான் மெயினான பொலிட்டிக்கல் பார்ட்டி, முக்கியமா இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி. யாரு? இண்டோ சைனால இருக்கக்கூடிய மெயினான பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து யாரு அப்படின்னா வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. யாருப்பா? வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. ஓகே, இப்போ ஃபார்ம்ட் இன் 1927. இந்த வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி எப்போ ஃபார்ம் ஆச்சு? அதான் நம்ம எதுல படிச்சிருக்கோம் அப்படின்னா எதுல படிச்சிருக்கோம்? பிலிப்ஸ்ல படிச்சோம், ஞாபகம் இருக்கா? இந்த வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்து நமக்கு 1927ல ஃபார்ம் ஆச்சு. It was composed of the wealthy and middle class section. அதுல வந்து யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப பணக்காரங்க, வெல்த்தியா இருக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா மிடில் கிளாஸ் மக்கள். மிடில் கிளாஸ் மக்களும் பணக்கார மக்களும் மட்டும்தான் இருந்தாங்க of the population. 1929ல the Vietnamese soldiers mutinated. Mutinated-னா என்ன? யாருக்கெல்லாம் தெரியும்? What do you mean by mutinated? இந்த வெள்ளூர் மியூட்டினில கூட வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா? மியூட்டினேட்டட் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப செதைச்சிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ வியட்நாம் சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க? செதைச்சிட்டாங்க. அதான் மியூட்டினேட்டட் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங். அண்ட் தேர் வாஸ் அ failed attempt to assassinate the French governor general. இங்க பாரு, வியட்நாம் சோல்ஜர்ஸை மட்டும் கொலை பண்ணது இல்லாம அசாசினேட்னா கொலை பண்ண பார்த்திருக்காங்க. யார? பிரெஞ்சு கவர்னர் ஜெனரல். பிரெஞ்சு கவர்னர் ஜெனரலை வந்து கொலை பண்ண பார்த்துட்டாங்க, ஆனா தோத்துட்டாங்க. அதான் ஃபெயில்டு அட்டெம்ப்ட். கொலை பண்ண பார்த்துட்டாங்க, ஆனா கொலை பண்ண முடியல, அதுதான் ஃபெயில்டு அட்டெம்ப்ட். ஓகே, ஸோ ஃபெயில்டு அட்டெம்ப்ட் டு அசாசினேட் த பிரெஞ்சு கவர்னர் ஜெனரல். பிரெஞ்சு கவர்னர் ஜெனரலை வந்து ஃபெயில்டு அட்டெம்ப்ட் டு அசாசினேட், கொலை பண்ண முயற்சி பண்ணி தோத்துட்டாங்க. திஸ் வாஸ் ஃபாலோடு பை அ லார்ஜ் ஸ்கேல் பெசன்ட் ரிவால்ட். இதை பார்த்து நிறைய பெசன்ட் அப்படிங்கிறவங்க வந்து அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னா ஃபார்மிங் இதுல இருக்கக்கூடியவங்க. ஓகே, மியூட்டினைடு சாரி, வியட்நாமிஸ் சோல்ஜர்ஸ் வந்து மியூட்டினைட்னாலும் அதே தான்டா, நான் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன்னா சாரி ஃபார் தட். மியூட்டினைட் அப்படின்னாலுமே வந்து என்னது, அவங்கள வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகே, அடுத்து this was followed by large scale peasant revolt. peasant revolt அப்படின்னா large scaleனா நிறைய farmers எல்லாருமே சேர்ந்து இதுக்கு அகேன்ஸ்டா போராட்டம் பண்றாங்க, led by the communist. யாரால இது வந்து லெட் ஆகுது அப்படின்னா, லெட்னா என்னது, யாரால வழிநடத்தப்படுது அப்படின்னா கம்யூனிஸ்டால. the revolt was crushed followed by what is called white terror. இப்போ இந்த ரிவால்ட்டை மொத்தமா கிரஷ் பண்ணிடுச்சு எது, இந்த ஒயிட் டெரர் அப்படிங்கிறது. thousands of rebels were killed. போராட்டமா பண்ற அப்படின்னு thousands of rebels வந்து என்ன பண்ணிட்டாங்க, கில் பண்ணிட்டாங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? ஆஃப்டர் த ஒயிட் டெரர், ஒயிட் டெரருக்கு அப்புறமா ஹோ சி
ஹோச்சி மின்ச் அப்படிங்கிறவர் வந்து left to மாஸ்கோ மாஸ்கோக்கு போயிட்டு and spent the 1930s in Moscow and China. அவர் வந்து மாஸ்கோலையும் சைனாலையும் போயிட்டு அவர் 1930ஸ்ல வந்து வாழ்ந்து வந்தாரு. ஆனா மேம் என்ன கதை கிதன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னா அதுக்கு தான் நம்ம புக்கை லைன் பை லைன் படிக்கணும். புக்கை லைன் பை லைன் படிச்சாதான் இதுக்கு பின்னாடி என்ன டெரர், என்ன நடந்துச்சு, ஒயிட் டெரர்னா எக்ஸாக்ட்லி என்ன, இதெல்லாம் நமக்கு புரிய வரும். சரியா? ஓகே, த மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து யாரு அப்படின்னா வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி தான். ஸோ என்னாச்சு, 1927ல தான் இந்த வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்து ஃபார்ம் ஆச்சு. அதுல வந்து வெல்தி அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் வந்து இருந்தாங்க. ஸோ இப்போ 1929ல இந்த வியட்நாமிஸ் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, மியூட்டினைடு அப்படின்னாலே வந்து ரொம்ப ரொம்ப கொன்னுட்டாங்க. And there were failed attempt to assassinate the French Governor General. French Governor General கொலை பண்ண பார்த்தாங்க, ஆனா அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. This was followed by large scale peasant revolt. So வந்து ஒரு பெரிய லெவல்ல எல்லா பெசன்ட்டும் எல்லா ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் பீப்புள் எல்லாருமே சேர்ந்து போராடுறாங்க. போராடுறப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒயிட் டெரர் வந்து உருவாகுது, விச் இஸ் எல்லா ரிவோல்ட் பண்றவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கில் பண்ணிடுறாங்க. thousands ஆஃப் பீப்புளை கில் பண்ணிடுறாங்க. இந்த ஒயிட் டெரர் நடந்ததுக்கு அப்புறமா ஹோச்சி மின்ச் அப்படிங்கிறவர் வந்து மாஸ்கோக்கு போயிட்டு 1930s மாஸ்கோ அண்ட் சைனால ஸ்பெண்ட் பண்றாரு. ஓகே, அப்போ லைன் பை லைன் படிக்கிறப்போ தான் இதுக்கு பின்னாடி உள்ள கதை, இதுக்கு அடுத்து நடக்கிற கதை எல்லாமே தெரிய வரும். ஓகே, டன்னா, சூப்பரா. ஸோ கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க. புரிஞ்சு படிக்கணுமா, எனக்கு எல்லாம் என்னென்ன கதை எது கதை அப்படின்னு எனக்கு நல்லா கதை தெரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா புக் எடுத்து நான் லைன் பை லைன் சொல்லித்தரேன். ஆனா கவனிக்கிற ஒரு இது உங்ககிட்ட இருக்கா, கவனிக்கிற அளவுக்கு ஒரு பொறுமை உங்ககிட்ட இருக்கா? சாப்டர் 1 PDF தான் நான் ஃபர்ஸ்ட் சாட்லயே கொடுத்துருக்கேனேடா, சாப்டர் 1 நோட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் இதுலயே கொடுத்துருக்கேனே பாருங்க. ஓகே, ஸோ லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன் இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறத கிளாஸ்ல சொல்லுங்க, சாட்ல சொல்லுங்க. புக் பேக் வேணுமா இல்லைனா வந்து லைன் பை லைன் வேணுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு சாட்ல சொல்லுங்க. யார் கமெண்ட் அதிகமா இருக்கோ நம்ம என்ன பண்ணலாம், we can have that. ஓகே, நம்ம அதை வந்து வச்சுக்கலாம். ஸோ ஓகேவாடா, சூப்பர். அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட், பை பை. கண்டிப்பா கிளாஸ் எப்படி போச்சு, அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு லைன் பை லைன் வேணுமா என்ன வேணும் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா.